மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இறங்கு, இறங்கி வெளியில வாடா. உன்னை கொல்லணும்னா எங்களுக்கு பிளான் இல்ல. நீ பண்ண காரியத்துக்கு முதல்ல உன்னை அடிச்சிருந்தாண்டா, அதுக்கப்புறம் பேசணும். இப்ப அது வேணான்னு விட்டுட்டோம். ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு பதில். ரமேஷ் சார் உங்ககிட்ட கொடுத்த 20 லட்ச ரூபா பணம் எங்க? நான் அதை பார்ட்டிக்கு கொடுத்துட்டேன். எந்த பார்ட்டி? ரமேஷ் சார் வாங்குற இடத்தோட ஓனருக்கு. அந்த இடம் செங்கனாச்சேரியில இருக்கிற புஷ்பலதான்ற ஒரு பொண்ணு பேர்ல இருக்கு. அதாவது உன் அம்மாவோட தங்கச்சி. ரெக்கார்டு படி அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி உன் பேர்ல எழுதி வச்ச ஒரு இடம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் இப்ப நீ தானே. நான் இல்ல, இடத்தோட ஓனர் பையன் தாஸ் பேர்ல தான் அது இருக்கு. அவங்களுக்கு அப்படி ஒரு மகனே இல்லையே. ரமேஷ் சாரை நம்ப வைக்க நீ ஏற்பாடு பண்ண ஃபேக் டாக்குமெண்ட் தானே இதெல்லாம். ரகு, உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? ரமேஷ் சாரோட மருமகன் தானே, மேரேஜில் பார்த்துருக்கேன். அப்படின்னா உனக்கு தெரியும். என் அண்ணன் தான் இந்த ஏரியாவோட எஸ்ஐ. ஒரு ஃபோன் பண்ணன்னா உன் உடம்புல இருக்கிற எலும்பு கூட மிஞ்சாது. நமக்குள்ள போலீஸோ கேஸோ எதுவும் வேணாம். நீ என் மாமனார்கிட்ட இருந்து வாங்கின 20 லட்ச ரூபாய திருப்பி கொடுத்துட்டேன்னா நாம இந்த பிரச்சனையை இப்பவே முடிச்சுக்கலாம். பணம் இப்ப என் கையில இல்ல. 20 லட்ச ரூபாய பேக் பண்ணி துபாய்க்கு கொண்டு போக முடியாதுல்ல. கணக்கு காமிக்காம பேங்க்லயும் போட முடியாது. அப்புறம் அந்த பணம் எங்க இருக்கு? நீ தேவையில்லாம எங்களை டென்ஷன் பண்ணாத. உன் கையில இருந்து காசு வாங்காம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். எங்க இருக்குன்னு சொல்லு, நீ போய்கிட்டே இருக்கலாம். இவன் பெரும்பாவூர்ல இருக்கிற முக்கியமான ரவுடிங்ல ஒருத்தன். நம்ம 2 பேரோட டைமை வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா சொல்லிடு. காசு எங்க? ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்துல ரஷீத்தோட ஆபீஸ்ல. நாங்க பார்ட்னர்ஷிப்பா நடத்துற இடம் தான் அது. உன் போனை கொடு. ஓ, உன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டா உன்னை பிடிக்க முடியாது நினைச்சியா? ஆன் பண்ணு. உன் பார்ட்னருக்கு போன் பண்ணி நீ சொல்லி அனுப்புற ஆள் கையில பணத்தை கொடுத்து விட சொல்லு. சொல்லு. என்ன ரகு, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? ஒரு எமர்ஜென்சி மேட்டர். அதான் நான் ஆபீஸ்ல வச்சிருக்கிற பணம் இருக்குல்ல, அதை எடுத்து நாங்க ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறேன், அவர்கிட்ட கொடுத்து விட்டுரு. ஏன் இவ்வளோ அர்ஜென்ட்டு? வேற ஒரு வேலை இருக்கு, எல்லாத்தையும் நான் நேர்ல வந்து தெளிவா சொல்றேன். சரி, ஓகே. இப்ப இந்த நம்பர்ல இருந்து இன்னொரு ஆளுக்கும் கால் பண்ணணும். யாருமா ஃபோன் பண்ணது? ரகுதான். நீ எங்கடா போய் ஒளிஞ்சிருக்க? ரமேஷ் சார், நீங்க என்ன மன்னிச்சிருங்க. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்னை தேடி உங்க பையன் சூரஜ் வந்திருந்தாரு. அப்பதான் நான் பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அந்த இட பிசினஸ் அதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு சார். அதனால உங்ககிட்ட வாங்கின 20 லட்ச ரூபாய சூரஜோட கையில நான் இப்பவே அதை கொடுத்து விட்டுறேன். இனி ரமேஷ் சார் எப்ப உன்கிட்ட கேட்டாலும் உன்னை பார்க்க வந்தது சூரஜ் தானே அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா இவன் உன்னோட காலை உடைச்சிருவான். அப்படியே சொல்லிடுறேன். விஷ்ணு, இவனை நம்ம கார்ல ஏத்து. ஓகே சார். நான் போய் கேஷை வாங்கிட்டு வந்துடுறேன். பணம் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஃபோன் பண்றேன். எஸ் சார். அதுக்கப்புறம் இவனை விட்டுரு. சரி சார். அது வரைக்கும் இந்த ஃபோன் உன் கையில இருக்கட்டும்.
கிச்சன், ஆனா 3 அடுப்பு. இது எல்லாமே உனக்கு தேவைப்படுதா பாலா? தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் நான் புது கேஸும் சிலிண்டரும் வாங்க சொன்னேன். மற்றவங்க சாப்பாடை புடிங்க சாப்பிட கொஞ்சம் கூட யோசனை பண்ணாதவங்க இங்க இருக்காங்க. ஆனா எனக்கு அது அசிங்கமா இருக்கும். பாலாக்கா, ஆஹா, பாலாக்கா ஸ்டவ் வாங்கினாங்கன்னு கேள்விப்பட்டேன். இது இப்போ உங்களுக்கு தேவைப்படுமா? உங்களுக்கு சாப்பிட எது வேணும்னு என்கிட்ட கேட்டா நான் உங்களுக்கு பண்ணி தருவேன்ல. எனக்கு அதுல சந்தோஷம்தான். நீ சந்தோஷமா பண்ணி கொடுக்கறது என் தொண்டையில இறங்கணும்ல. இது இருந்தா சாப்பாடு பண்ண வெயிட் பண்ண தேவையே இல்லை. யாருக்கிட்டே கணக்கு சொல்ல வேண்டியதும் இல்லை. இது உங்களுடைய பாத்திரத்துல இருந்து ஒன்னும் எடுக்கல. நேத்து என் வீட்டுக்காரு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. இங்க அரிசி தீந்துருச்சுன்னா அந்த பாத்திரத்துல இருந்து எடுத்துக்கோங்க. நான் கணக்கெல்லாம் கேட்க மாட்டேன். என்னம்மா கிச்சனை பங்கு பிரிச்சிட்டீங்களோ? ஒரு வீட்டில் 2 அடுப்பு இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். 1, 2, 3. ஓ, ஆனா இங்க 3 குடும்பத்தோட 3 அடுப்பு. என் வாழ்க்கையில முறையா பாக்குறேன். எனக்கு இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. உரிமை இருந்தா இந்த வீட்டில் எத்தனை அடுப்பு வேணாலும் வைக்கலான்னு. ஏய், கிச்சன்ல நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? இப்போ அம்மாவும் வந்துட்டாங்க. இப்போ அம்மாவுக்கு ஒரு அடுப்பு வைக்க இடம் கொடுத்தீங்கன்னா 4 குடும்பம் ஆயிரும். இந்த உலகத்திலேயே ஒரு வீட்டுல 4 குடும்பத்தோட 4 அடுப்பு, அதுவும் ஒரு கிச்சன்ல. கின்னஸ் அவார்டு கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நீ முதல்ல கிச்சன்ல இருந்து வெளியே போடா. பாருமா, ரொம்ப எனக்கு பசிக்குது. அதனால சாப்பாடு ஏதாவது கிடைக்குமான்னு அப்படியே வரும்போது இங்க எட்டி பார்த்தமா. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னா உன் பொண்டாட்டி உன்னை கூப்பிடுவா. இப்ப நீ போ. ஓ, அனிலா, ரெடி ஆனது ஒரு மிஸ்டு கால் மட்டும் கொடு. இங்க பாரு, ரொம்ப லேட் பண்ணிடாத, பசி வைத்து கிள்ளுது. நீ ரூம்குள்ள இருந்தா போதாதா? அவன் எங்கேயாவது அடிச்சு பிடிச்ச கொண்டு வந்து கொடுத்துருப்பால. உங்களை மாதிரி மத்தவங்க சாப்பாடு அடிச்சு பிடிச்சு சாப்பிடுறது எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நீ தான் அவனுக்கு சாவி கொடுத்துட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கூட்டிட்டு போய் என்ன வசதி அவனுக்கு பண்ணி வச்சிருக்க? இங்க இருந்து போன உடனே அவர் மனசுல இருந்த விஷம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அதுல வந்து மாற்றமா இருக்கும். நீங்க 2 பேரும் அதிக நாள் ஒன்னா வாழ முடியாதுடி. நீ எதுக்குமா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க? நான் பண்ணி தரேம்மா. வேண்டாம் அத்தை, நான் தான் இப்ப எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்ல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உனக்கு இருக்கிற சொத்தை வச்சு நீ கால் மேல கால் போட்டுக்கிட்டு கட்டில உட்கார்ந்து இருந்தாலே போதும். நீ அப்படி தள்ளி நில்லு, நான் பண்றேன். கொஞ்சம் இப்படி தெரியல. அம்மா, நீ என்னடி இங்க நீ சூப்பர்வைசரா? நானே பண்ணிக்கிறேன். ஓ, நீ அம்மா கிட்ட சொல்லி சமைக்கிறியா? நான் தான் சமைச்சு தரேன்னு சொன்னேன். இங்க உனக்கு நக்கல், நையாண்டி, கோல் மூட்டி வைக்கிறது இதை தவிர வேற என்ன தெரியும்? பாலா, உனக்கு இங்க ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லு. ஏய், இரு. நீ அங்க என்னத்தை கிண்டிக்கிட்டு இருக்க? அப்படி தள்ளி போய் நில்லு. அடியே, என் பொண்டாட்டி இங்க சமையல் முடிச்சதுக்கு அப்புறம் நீ இங்க வறுக்கலாம், வதக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், புரியுதா? அப்படின்னா இங்க இருக்கிற வேற யாரும் சாப்பிட வேண்டாமா இல்ல? இவ சமைச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ சாப்பிட்டா போதும். கேடுச்சா? அதுல ஏதாவது பிரச்சனை பண்ணனு வையே, உன் பாத்திரம், பண்டம், அடுப்பு கிடுப்பு எல்லாத்தையும் தூக்கி வெளியில வீசிடுவேன். ஆஃப் பண்ணாத. வாய் முடி. இப்படி தள்ளி போடு. தள்ளில. டேய், அது ஆஃப் பண்ணாதடா. ஏய், பேசாத.
பாலா, நீ நல்லா பொறுமையா சமைச்சு வை. இவங்கள யாராவது உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னு வை, உடனே நீ என்கிட்ட சொல்லு. மத்தத நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சுதா? என்னடி அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்க? மரியாதையா இருந்துக்க, இல்லனா முதல்ல நான் இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறது உண்மையாதான் இருக்கும். ஆமா, நீயே இவங்களுக்கு நடுவில் இங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? கிளம்பு கிளம்பு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னா வந்து கூப்பிடுவாங்க, அப்ப வந்து கொட்டிக்கிட்டா போதும். முதல்ல கிளம்பு. ஓன்னு சொல்றல, போ புரியலையா? இனி யாரும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீ பாட்டுக்கு உள்ள போய் உன் சமையல் வேலையை பார்க்கலாம். சதீஷண்ணா, வேணண்ணன் பண்றதை பார்த்து நம்ம 2 பேரும் வாயை மூடிட்டு இருந்தோம். 2 பேருக்குமே நல்லது இல்ல. அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு, நேரா அவங்ககிட்ட போய் சண்டை போடு. முதல்ல அவனோட கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு. என்ன முடியுமா? நீங்க என் கூட இருந்தீங்கன்னா நான் பண்றேன். நான் நிக்கிறேன். அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனை அடிச்சு துரத்தி வெளியே அனுப்பிடலாம். ஆனா அம்மா உன் பேர்ல எழுதி வச்சிருக்கிற இந்த வீட்டை நீ என் பேருக்கு எழுதி வைக்கணும். அது எப்படி என்னால முடியும்? உனக்கு தான் கோடீஸ்வரம் பொண்டாட்டி கிடைச்சிருக்கல்லடா. இந்த சாதாரண ஓட்டு வீடு உனக்கு எதுக்கு? எனக்கு இந்த வீடு கிடைச்சதுன்னா இதை வாடகைக்கு விட்டு இதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு என்னோட வாழ்க்கையை நான் ஓட்டிடுவேன். என்ன சொல்ற? அதெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம்ண்ணா. முதல்ல நம்ம எதிரி அடிச்சு துரத்தலாம். இங்க பாரு, வேணு ஒண்ணு எனக்கு எதிரி இல்லடா. வேணு மட்டும் இல்ல, யாருமே எனக்கு எதிரி கிடையாது. அதனால எனக்கு பிரயோஜனப்படாத எந்த ஒரு விஷயத்திலையும் இனிமே நான் தலையிட போறதே கிடையாது. சதீஷண்ணா, வேணண்ணனை மட்டும் நம்ம இங்க இருந்து துரத்திட்டா என் பேர்ல இருக்க வீட்டை நம்ம 2 பேரும் பிரிச்சுக்கலாம். அதுக்கு அம்மா ஒத்துக்கணுமே. அவங்கள நான் ஒத்துக்க வைக்கிறேன். அப்புறம் இந்த வீட்டை எப்படி பிரிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நீங்களும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல நானும், அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். ஆனா இப்போ நீங்க என் கூட நிக்கணும். என்னோட செல்ல குட்டி, உன்னோட கவலை எனக்கு நல்லா புரியுது. உன்னோட சந்தோஷத்தை தவிர வேற ஒன்னையும் நீ பார்க்க மாட்ட. அதுக்காக நீ பல கிரிமினல் வேலையெல்லாம் பண்ணுவ, ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுப்ப, ஆனா ஒன்னும் நடக்காது. அதனால உன்னோட வார்த்தையை நம்பி எந்த விஷயத்திலையும் நான் தலையிட மாட்டேன். சதீஷண்ணா, அண்ணா சதீஷண்ணா, என்னடா உனக்கு? என்ன சதீஷண்ணா, நீங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே எல்லாம் பேசுறீங்க. மனசாட்சி உனக்கு தாண்டா இல்ல. ஆரம்பத்துல நம்ம 3 பேரும் சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம அம்மா சொல்லுவாங்க, இந்த சரக்கும் தண்ணியும் போல நீங்க எப்பவும் ஒத்துமையா இருக்கணும்னு. அன்னைக்கு அம்மா சொன்னதோட அர்த்தம் நம்ம 3 பேரும் ஒரே வீட்டில் வாழணுங்கிறது. அன்னைக்கு சரக்குக்கு அடிமையாகி போதையில் இருந்ததுனால அந்த அர்த்தத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் குடியை நிறுத்தி நான் ஒரு மனுஷன் ஆனப்போ அன்னைக்கு அம்மா சொன்னதோட அர்த்தம் அப்படி இல்லைங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. நம்ம 3 பேரும் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரே மனசோட வாழணும்னு தான் அம்மா சொல்லியிருக்காங்க. அப்படி ஒத்துமையா இருக்கணுங்கிற மனசு எனக்கோ உனக்கோ வேணுவுக்கோ இருக்கா? அது இல்லைன்னா இருறா. நம்ம சகோதர பாசம் முடிஞ்சு போச்சு. இப்ப வேணுவை ஒரு வழி பண்ணியாச்சு. அடுத்து என் கதையை முடிக்க நீ ஒரு வழி பார்த்துட்டு இருப்ப. அதனால உன்னோட முழு சிந்தனையும் இதை பத்தி தான் இருக்கும். இங்க பாரு சுமேஷ், இனி நான் உனக்கு சப்போர்ட் பண்றதா இல்ல. ஆனா சதீஷ், நான் சொல்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணிருந்தா. கேஷ் சூரஜ் கிட்ட கொடுத்து விடுறதா சொல்லியிருந்தா. அந்த கேஷ் தான் இதுல இருக்கு. வா. மாமா கிட்ட கொடுக்க சொல்லி சூரஜ் என்கிட்ட கொடுத்து விட்டுருக்காரு. சரி, அவ எங்க போயிருக்கான்பா? அப்பா மன்னிக்காம இனிமேல் இங்க வரமாட்டேன்னு சூரஜும்
அவன் பண்ண தப்ப திருத்திக்கிட்டு இங்க வந்தா போதுன்னு மாமாவும் முடிவு எடுத்திருக்காருல்ல, அதனாலதான் இதை என்கிட்ட கொடுத்து விட்டாரு. இந்த விஷயம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? நான் தான் சொன்னேன். அவங்கிட்ட சொல்ல சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னேனா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதுல்ல, கணக்குல வராத பணமா இருக்கிறதுனால கேஸ் வேற மாதிரி போயிடும். அவ இருந்ததுனால தானே நஷ்டப்பட்டு போக இருந்த பணம் நமக்கு திரும்ப கிடைச்சது. என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போன மகனோட உதவி எனக்கு இனி வேண்டாம். இப்ப வரைக்கும் இந்த பணம் போயிடுச்சுன்ற கவலையில தானே இருந்தீங்க. அது நம்ம சூரஜன் மூலமா கிடைச்சதுனால நீங்க சந்தோஷம் தானே படணும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க இப்போ சூரஜா உங்க எதிரியா நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அவர் இப்போ உங்க மேல பாசமா தான் இருக்காரு. நான் இந்த விஷயத்த சொன்னப்போ அவர் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல, ஆனா சொல்லல. அதுக்கு பதிலா அப்பாவை ஏமாத்தினவனை தேடி கண்டுபிடிச்சு இந்த பணத்தை வாங்கிட்டு வந்தாரு. இது மகனோட உதவி இல்ல, கடமை. அதுதான் அவர் செஞ்சிருக்காரு. இதுக்கு பதிலா அவர் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு அவர் இங்க கூப்பிடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எப்பவாவது நீங்க தனியா இருக்கும்போது மகனை பாசத்தோட நினைச்சாவே போதும். சூரஜனுக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல. அடம் பிடிக்கிறத ஓரம் கட்டிட்டு நீங்க அண்ணனை வீட்டுக்கு கூப்பிடுங்க. ஒரு தேங்க்ஸ் ஆச்சு சொல்லுங்க. சூரஜ் மூலமா தானே ரகு கிட்ட இருந்த பணம் நம்ம கைக்கு வந்திருக்கு. அப்பாவும் பையனும் இப்பவும் பிரிஞ்சிருக்காங்கன்னு தான் இந்த ஊரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பையன் கூட வருவான்னு இப்பவாது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்பா நீங்க அண்ணன் கிட்ட பேசினாலே போதும், இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடும். இவங்க அப்பா மனச கல்லாக்கி வச்சிருக்காரு. இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த முறை என்னால பாலாவை பார்க்க முடியல. ஆனா அவளுக்கு தான் நம்ம யாரையுமே வேண்டாமே. அவளுக்கு துணையா அந்த ஊர்ல யாரும் இல்ல. நீங்க ஒரு முறையாவது அவளை போய் பார்த்திருக்கலாம்ல. அப்பா ஆஸ்பத்திரிக்கு பார்க்க போனாரு. அங்க 2 பேரும் என்னெல்லாம் பேசினாங்கன்னு இவரே கேளு. அவளை பத்தி ஜெயா சொன்னதை கேட்கும்போது என் மனசே உடைஞ்சு போச்சு. ஆனா நீங்க ஜெயாக்கா சொல்றத மட்டும் தான் கேக்குறீங்க. நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அவனுக்கு டைம் ஆயிடும். கார்காரன் 1/2 மணி நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் உங்களுக்கும் சேர்த்து தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். போய் பாலா கிட்ட பேசுங்க. வேணு என்ன பேசுவான்னு கவலைப்படாதீங்க. நீங்க 2 பேரும் பாலா கிட்ட பேசினா மட்டும் போதும். முடிஞ்சா அவ பிரச்சனைகளை தள்ளி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இங்க கூட்டிட்டு வாங்க. அதை நான் பாத்துக்கிறேன். வா போலாம். வேண்டாம், நானே எடுத்துட்டு வரேன். நான் மாமா கிட்ட எல்லா விஷயமும் பேசிட்டேன். நான் அடுத்த லீவுக்கு வரும்போது எனக்கு கல்யாணம் சம்பந்தமா எல்லா விஷயமும் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கும் சேர்த்து தான்ப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இத பத்தி நாம போற வழியில பேசிக்கலாமே. பேசி முடிச்சிட்டு நான் கிளம்புறேன். வரதட்சணை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் நீங்க கேட்கவே கூடாது. இதெல்லாம் முதலே சொல்லிடுறது தானே நல்லது. இப்போ கல்யாணம்னு வரும்போது அத பத்தி பேசிதானே ஆகணும். அதனாலதான் நான் உங்ககிட்ட பேச வேண்டாம்னு சொல்றேன். திவ்யாவுக்கு உங்க ஃபேமிலி என்ன தராங்களோ அதுவே எனக்கு போதும். நான் கல்யாணம் பண்றது உங்க 2 பேருக்காக இல்லம்மா, எனக்காக. இனிமே நான் உன் விஷயத்துல தலையிட மாட்டேன். அது உன் இஷ்டப்படியே நடக்கட்டும். நான் ஏதாவது பேசும்போது இப்படி நீங்க அலட்சியமா பேசுறது தான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம கல்ஃப்ல இருந்து இந்த வேலையெல்லாம் என்னால செய்ய முடியுமா? நீ என்ன பண்ணணும்னு சொன்னாலே போதும். அதை நானே உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். இது போதுமா? போதும். நான் சொல்றதை மட்டும் தான் நீங்க செய்வீங்க போல. அப்பாவுக்கு கோவத்தை வர வைக்காத ஹரி. அப்பா கோவமா இருக்காருன்னு யாருமா சொன்னது? அவரோட முகத்தை பாருங்க, ஏதாவது ஒரு ரியாக்ஷன் இருக்கான்னு பாருங்க. அப்படியே புடிச்சு வச்ச சிலை மாதிரியே இருக்காரு. இதுதாம்மா இவரோட சுபாவம். உன் மேல அவருக்கு இருக்கிற பாசத்தை தெரியாததாலதான் பேசிட்டு இருக்க. பாசமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் அப்புறம் கோபம் பேச்சு டென்ஷன் எதுவா இருந்தாலும் எதையுமே வெளிப்படுத்தாம உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்க சில பேரால மட்டும்தான் முடியும். நீ ஏன் அப்பாவை எப்பவும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்க? சில நேரங்கள்ல அப்பாவோட நடவடிக்கையை பார்த்துதாம்மா சொல்றேன். அப்பா நீங்க வேலைக்கு போங்க, இந்த வீட்டுக்கு ₹1 கொடுங்கன்னு நான் சொல்றேன்னா என்ன? அவருக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குல்ல, அதை செய்யணும்ல. பாரு,
வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க இருக்கிற வேலைய பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. நீ மறுபடியும் லீவுக்கு வரும்போது கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா வேலைகளும் நடந்து முடிஞ்சிருக்கும். ம் சரி, நான் போயிட்டு வரேம்மா. வேணுமாமாவை எப்படி துரத்தணும் தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? இதே மாதிரி எத்தனை நாள் சகிச்சிட்டு இருக்க முடியும்? வீட்டையும் இடத்தையும் அம்மா மனப்பூர்வமா என் பேர்ல தான் எழுதி வச்சிருக்காங்க. அம்மாவோட கழுத்துல கத்தியை வச்சுட்டு வேணும்னா இந்த வீட்டை என் பேர்ல தான் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அம்மாவால என்ன பண்ண முடியும்? அதை நினைச்சுதான் நான் பயந்துகிட்டு இருக்கேன். அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட பேருக்கு இது எல்லாத்தையும் நீங்க மாத்திக்கணும். நம்ம அம்மா கையில இருந்து இந்த வீட்டையும் நிலத்தையும் பணம் கொடுத்து வாங்கின மாதிரி ரெக்கார்டு இருந்தாதான் முடியும். அதுக்கு முயற்சி பண்ணணும். ஏறக்குறைய 15 லட்ச ரூபாய்க்கு எழுதினாலும் 1.5 லட்ச ரூபா டாக்குமெண்ட் செலவாயிடும். இப்ப இருக்க நிலைமையில அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க போறது? ஒருவேளை இதை நம்ம கைய விட்டு போயிடுச்சுன்னா? சதீசனை நம்ம கூட ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களெல்லாம் இனிமே நம்ப முடியாது. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. எந்த ஒரு நிமிஷத்துலயும் திடீர்னு வெடிக்கிற வெடி நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கு. டேய் சுமேஷ், டேய் சுமேஷ், என்ன? டேய் நீ ஓடிரு, போலீஸ் வருது. அட உன்னை தேடி தான்டா போலீஸ் வருது. அம்சாக்கா இப்ப தான்டா ஃபோன் பண்ணி சொல்லுச்சு. என்னங்க? அண்ணா நான் இதுக்கு தெளிவா சொல்லுங்க. ஓடுறேன். ஐயா இங்க பாரு, இந்த வீட்டுக்கு புதுசா கல்யாணமான பொண்ணை தேடி போலீஸ் வந்துகிட்டு இருக்காங்களா? டேய் இவளை கூட்டிட்டு எங்கேயாவது போயிடுறா. இவங்க அப்பா கொடுத்த கம்ப்ளைண்ட்னால உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணதாடா இங்க போலீஸே வருது. எங்களை எதுக்கு அவங்க வந்து பிடிக்கணும்? நாங்க தான் சட்டப்பூர்வமா மேரேஜ் பண்ணிருக்கோமே, அப்புறம் என்ன? டேய் அறிவு தங்கம், பேச எல்லாம் நல்லா தாண்டா இருக்கும். இவளை போலீஸ் இவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிருவாங்க. அப்புறம் உன்னை அடிச்சு கொண்டு ரயில்வே ட்ராக்ல போட்டுருவாங்க. அதோட உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதனால போலீஸ் கிட்ட சட்டத்தை பத்தி பேசாம என் பேச்சை கேட்டு எங்கேயாவது ஒளியிற வழியை பாடுறா. என்னங்க போலீஸ் கிட்ட மாட்ட வேண்டாம். நம்ம வாங்க அந்த பக்கம் போலாம். என்ன அந்த பக்கமா போய் சரியா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறதுக்கா? இந்த பக்கம் போலாம் வாங்க. அட என்ன மாடி இந்த பக்கமா கூட்டி போற? இங்கதான் எந்த வழியும் இல்லையே. டேய் பேசாம வீட்டுக்குள்ள போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்க. என்னங்க வாங்க. வாங்க. சீக்கிரம் போங்க. சீக்கிரம். அடே இங்க வா, இங்க வா. யாரு கூப்பிட்டாலும் வெளியே வந்துடாதீங்க. முக்கியமா இதை அம்மா கிட்ட சொல்லிடு. எங்க என்னங்க பிரச்சனை? அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் வந்துட்டு இருக்குடி. அதுக்கு நீங்க எதுக்கு இப்படி ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏடி என்னதான் நாங்க அடிச்சுக்கிட்டாலும் புடிச்சுக்கிட்டாலும் அவ என்னோட தம்பிடி. அதுக்கு தான் சொல்றது, உங்களுக்கு உடம்பு மட்டும்தான் இருக்கு, அறிவுன்றது கொஞ்சம் கூட இல்ல. போலீஸ் சுமேஷையும் ஆஷாவையும் கூட்டிட்டு போனா இங்க இருக்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் எங்க அத்தை மூலியமா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட மூளைக்கு இது உரைக்கவே. அது சரி, சொல்லி இருக்கலாம்ல. நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க யோசனை பண்ணிருக்கணும். நீ இது முன்னாடியே வந்து என்கிட்ட சொல்லி இருக்கணும்ல. போலீஸ் எதுக்குடா அவங்கள தேடி நம்ம வீட்டுக்கு வருது? இந்த பணக்கார வீட்டு பொண்ணுங்களை குறி வச்சு அவங்கள கல்யாணம் பண்ணி சிறப்பான தம்பதிகளா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு போலீஸ் மெடல் கொடுப்பாங்க போல இருக்கு. அதுக்கு இங்க வரணுமா? வீட்டுக்கு வந்தா தானே கையோட கொடுக்க முடியும். ஆனா நீ ஏண்டி வெளியே வந்து நின்னுட்டு இருக்க? வரவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும்ல. உள்ள போடி. ஐயோ போலீஸ் வராங்க, போலீஸ் வந்துட்டாங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.